Hello everyone, welcome to my channel. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கேஷுரினா ட்ரீ. ஸோ இந்த போம் பை டோரு டட். ஸோ இந்த போமோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இது வரைக்கும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இந்த குவெஸ்ட்க்கு போகலாம். Who is the author of R. Casuarina Tree? It is Toru Dutt. And then அவங்களோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா தாருலதா. அந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. What does the creeper wrapped around the tree resemble? It resembles a python. What is the color of the flowers described in the poem? ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கலரில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் கிரிம்சன் கலர். இட் இஸ் அ டார்க் ரெட் ஆர் மெரூன் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிம்சன் ஃப்ளவர்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு ட்ரீயில் வந்து ஒரு ட்ரீயை வந்து ஹியூமனாக இருந்தால் அதுக்கு எந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது என்னன்றதை கமெண்ட்டில் போடுங்க. Which creature is seen sitting on the top of the tree in winter? It is baboon. It is a variety of monkey. ஸோ மங்கின்னு கொடுக்குறத விட பபூன் தான். ஏன்னா அங்கே பர்டிகுலர் வேர்டே வந்து பபூன் இருக்குது. ஸோ பபூன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். The poet compares the creeper to a python. The tree is dear to the poet because it is connected to her childhood and siblings. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலுமே அந்த ஞாபகங்கள் வந்து வருது. இந்தியாவோட ரிலேட் பண்ண முடியுது, அவங்களோட சைல்ட்ஹுட்டோட சிப்ளிங்ஸோட ரிலேட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. Which country does the poet recall while in France and Italy? It is India. The Casuarina tree stands for memory and love. Where are the water lilies seen in the poem? It is seen on the tank near the tree. And ரெண்டு அனிமல்ஸ் சொல்லியிருப்பாங்க இதில். அது ரெண்டு அனிமல்ஸோட நேம் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். ரெண்டு அனிமல்ஸோட பேர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Who are referred to as blessed sleepers? The poet's deceased siblings. Which romantic poet does Toru Dutt refer to in the last stanza? ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் வந்து ஒரு ரொமான்டிக் போய்ட்டை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் வேர்ட்ஸ்வர்த். அந்த வேர்ட்ஸ்வர்த்தோட ரெண்டு லைன் போம்லேருந்து ரெண்டு லைன் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு லைனும் மறக்காமல் படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனிதிங் ரிலேட்டட் டு இந்த வேர்ட்ஸ்வர்த்தோட போயம் லைன்ஸ் ஆர் வேர்ட்ஸ்வர்த்தோட நேம் ஆர் அது எந்த போம்லேருந்து வந்தது இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. What poetic device is used in like a huge python? It is simile. Lay in the poem refers to a song or poem. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து டெடிகேட் பண்ணி அந்த ட்ரீயை வந்து இம்மார்டலைஸ் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. ஸோ அதுக்கு என்ன இது பண்ணாங்க அப்படின்னா டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னா a song or poem. The classic shore mentioned in the poem refers to ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலி. ஸோ அங்கே அந்த ட்ரீயோட லேமண்ட் வந்து அந்த வேவ்ஸ் எப்படி இருக்குது, அந்த சீஷோர் எப்படி இருக்குது, அது அப்படியே கடந்து வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலியில் இருக்க சீஷோர்லேயும் வருது அப்படின்ற மாதிரி அழகாக வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. The tone of the poem is mostly reflective and mournful. What image is evoked by the line waves gently kissed the classic shore? Tranquility and calm. Which tree is compared to the Casuarina in poetic value? It is Barrodale's trees. It is written by Wordsworth. And the Barrodaleன்றது ஒரு நேம் ஆஃப் அ பிளேஸ். அங்கே இருக்க ட்ரீயோட பேர் வந்து யூ ட்ரீஸ், YEW. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. What literary theme is strongest in the poem? It is personal grief and memory. What does the poet mean by deathless trees? Trees immortalized in poetry. What is the role of the water wraith in the poem? A symbol of the sleeping sea. The dirge-like murmur of the tree represents lament and grief. The phrase, "mine inner vision rose a form sublime," suggests spiritual or emotional memory of the tree. The tree becomes a symbol of timeless personal connection and cultural memory. The poem reflects the influence of which literary movement? So of course Wordsworth இருக்கறனால it is romanticism.
why does the poet feel her verse is weak? ஸோ அவங்களோட வேர்ஸ் வந்து ஏன் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கம்பேரிட்டிவ்லி டு வேர்ட்ஸ்வர்த்தோட போமுக்கு. She is humble about expressing deep emotion. What emotion dominates the final stanza? Nostalgia and reverence. The line, mayest thou be numbered with deathless trees, shows the poet's wish to immortalize the tree in poetry, also to immortalize her siblings. அந்த அந்த ட்ரீயோட அந்த ட்ரீயை இம்மார்டலைஸ் பண்ணா அது கூடவே இவங்களோட மெமரி வித் ஹர் சிப்ளிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இம்மார்டலைஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Why does Toru Dutt allude to Borrowdale? To connect with Wordsworth poetic tradition. So this is for today's video. In the video, please like, share and subscribe. Thank you.